பிசினஸ் ஓனரா உங்களுடைய பிசினஸ்ல பினான்சியல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கா? உங்களுடைய கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்றதுக்கான 3 சிம்பிள் டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்பர் 1, உங்களுடைய பினான்சியல்ஸை க்ளோஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா அதை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது அப்படின்றது தெரியும். எந்த இடத்துல லீக்கேஜஸ் இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். So start monitoring your numbers very very carefully. Number 2, budgeting and allocation. ஒவ்வொரு முறை நீங்க ஒரு செலவு பண்ணும்போது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ்ல அதற்கு உங்களுக்கு பட்ஜெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் உங்களுடைய சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். இந்த பட்ஜெட்டிங்கும் சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸும் கிளியரா இருக்கும்போது உங்களால அழகா உங்களுடைய பிசினஸை கொண்டு போக முடியும். நம்பர் 3, உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப லாங் டேர்ம்கான பேமெண்ட் பிளான்ஸ், பேமெண்ட் டேர்ம்ஸ் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸ் பேமெண்டா வாங்குங்க. அல்லது கிரெடிட்ல நீங்க போறீங்க அப்படின்னா கிரெடிட்ல நீங்க எந்த அளவுக்கு குறைவான நேரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் மிச்சத்தை நீங்க கிரெடிட்ல போகலாம். ஏன்னா இது உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ரெகுலரா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 டிப்ஸும் உங்களுடைய கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம இதை சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய மத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க.